கலைப்புலி தானு கிட்ட ப்ரொடியூசர் கிட்ட பேசி முடிச்சிட்ட அப்புறமா சிம்பு கிட்ட கமிட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா நான் என்ஓசி கேட்கறதுக்காக தனுஷ்க்கு தேர்ட தான் கால் பண்ணேன். ஏன்னா தனுஷ்க்கும் எனக்கும் இருக்கிற உறவு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனது. எனக்கு ஃபினான்ஷியலாகவும் நிறைய டைம் அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ ரீசெண்டாக கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியலில் நான் கொஞ்சம் டைட்டாக இருக்கும்போது அவர் சப்போர்ட் பண்ணாரு. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட என்ஓசி நம்ம அப்புறமா கேட்டு வாங்கிக்கலாம், நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் பண்ணேன். அதுக்கு தகுந்த மாதிரியே அவர் ஒரே வாரத்தில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் என்ஓசி கொடுக்க சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க, எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாக சொல்லியிருக்காரு. அதனால தான் வெற்றிமாறன் தனுஷ்காக இப்போ ஒரு வீடியோவே மேக் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ரூமர் எல்லாம் சோஷியல் மீடியாவில் பரவுறது கஷ்டமாக இருக்குது. தனுஷ் அப்படியாப்பட்ட ஆள் கிடையாது. வடச்சென்னை படத்துடைய என்ஓசிக்கு எனக்கு ₹1 கூட வேணான்னு சொல்லிட்டு அவர் ஓப்பனாக சொன்னார். அப்படியாப்பட்ட ஒரு மனுஷனை இந்த மாதிரி நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணுறது சோஷியல் மீடியாவில் ரொம்பவே தப்பாக இருக்குது. ரீசெண்டாக தான் அவர் குபேரா ஆடியோ லான்ச்சில் இந்த மாதிரிலாம் பேசினார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி ரூமர்லாம் பரப்புறாங்க அப்படின்றது தெரியல. இது மட்டும் இல்லாமல் சிம்புவும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து இந்த படத்தில் நடிக்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் ஆனால் தனுஷ்க்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த ஒரு உறவுல எந்த ஒரு மிஸ்கம்யூனிகேஷனும் வந்துடக்கூடாது, ஸோ அவருக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த படம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராம்.